إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم خير الكلام كلام الله وخير السنن سنن محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவருடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை நேரிய முறையில் பின்பற்றிய நல்லோர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம்மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. அல்லாஹுடைய பெரும் கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜுமா என்கிற இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களை செயல்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்கான நிறைந்த கூலி அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்திலிருந்து நிஅமத்தாக நமக்கு ஈமானை வழங்கி இருக்கிறான். அந்த அடையாளம் என்பது மரணம் வரை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உன்னதமான அருள்கொடையாகும். இந்த அடையாளத்தை பாதுகாப்பதற்கு முன்னால் அதை வெளிப்படுத்த இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் முஸ்லீமாக முஃமினாக இருக்கிறேன் என உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டுவிட்டு அதற்கான அடையாளங்கள் இல்லாமல் வாழ்வது சரியான ஈமான் அல்ல, அது வழிகேடான ஈமானாகும். இஸ்லாமிய வரலாற்றில் வழிகட்ட பிரிவுகளில் ஒன்றாக வந்ததுதான்
முர்ஜிஆ என்று சொல்லப்படுகிற ஒரு பிரிவு. இன்றைக்கும் அதன் அடையாளங்களை இஸ்லாமிய சமூகத்தில் நாம் பார்க்கலாம். அவர்களது ஈமானிய வரைவிலக்கணங்கள் என்னவென்றால், அல் ஈமானு இஅ்திகாதும் பில் கல்பி ஃபகத். ஈமான் என்பது உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வது மாத்திரம்தான். அதற்கு செயல் வடிவம் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் அவர் முஃமினாகத்தான் இருப்பார் என்பது முர்ஜிஆக்களின் வழிகட்ட வரைவிலக்கணமாகும். நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அம்சங்களை நம்புகிறேன், ஆனால் அதை செயல்படுத்தினால்தான் நான் முஸ்லீமாக முடியும், அல்லது அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக சில நேரங்களில் நான் செயல்பட்டால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவேன்றதெல்லாம் கிடையாது என்பது மாதிரியான தவறான சிந்தனையை ஈமானிய வரைவிலக்கணமாக இஸ்லாமிய சமூகத்தில் உருவாக்கி ஒரு பெரும் வழிகேடுகளை இந்த முர்ஜிஆ என்கிற பிரிவு உருவாக்கியது. இன்றைக்கும் அதனுடைய விளைவுகளை அரசியல் துறைகளிலும் சினிமா துறைகளிலும் பல இஸ்லாமியருடைய வாழ்வில் பேச்சுக்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்தின் ஈமானுடைய உண்மையான வரைவிலக்கணம் என்ன? இஅ்திகாதும் பில் கல்ப் வ நுத்கும் பில் லிசான் வ அமலும் பில் ஜவாரிஹ். இதுதான் ஈமானிய சரியான வரைவிலக்கணமாக, பொது வரைவிலக்கணமாக இமாம்கள் சொல்கிறார்கள். உள்ளத்தால் ஈமான் கொண்டு அதை நாவினால் மொழிந்து உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரே ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள். அல் ஈமான் பிதுஉ வ சித்தூன அவ் சபஊன ஷுபா. ஈமான் என்பது 60 அல்லது 70 கிளைகளை உடையதாகும். அஃதலுஹா, அதில் மிக உயர்ந்தது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என மொழிவதுதான். வ அத்னாஹா, அதில் மிக தாழ்ந்தது இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையில் கிடக்கிற நோவினைகளை மக்களை விட்டு அகற்றுவது. வல் ஹயாஉ அவ் அல் ஹயாஉ மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானில் உள்ளதாகும். கவுலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது 3 வரைவிலக்கணங்களில், மேல் சொல்லப்பட்ட வரைவிலக்கணங்களில் நுத்கும் பில் லிசான் என்று சொல்லப்படுகிற நாவினால் மொழிவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது இமாதத்துல் அதா அனி தரீக் என்பது செயலால் வெளிப்படக்கூடிய ஈமானை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். மூணாவது அல் ஹயா, வெட்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது உள்ளம் சார்ந்த ஒன்று என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸை தான் அகீதா துறை இமாம்கள் ஈமானுக்கான வரைவிலக்கணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஹதீஸை ஆதாரப்படுத்தி சொல்லி காட்டுகிறார்கள். எனவே ஈமான் என்பது நமது செயல்களும் உட்பட்டது தான், செயல்களால் வெளிப்படுத்த வேண்டியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெல்லாம் ஈமானை சொல்கிறானோ குர்ஆனில், அங்கெல்லாம் அமலும் பில் ஜவாரிஹ் என்று சொல்லப்படுகிற அமலு ஸாலிஹாத்தையும் அல்லாஹ் சேர்த்துத்தான் சொல்கிறார். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. திருமறை குர்ஆனுடைய 18வது அத்தியாயம் சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்கிறார். வாரந்தோறும் நாம் நம்மில் பலரும் போதிக்கொண்டிருக்கிற அத்தியாயமாக இது இருக்கிறது. இறுதியில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு அமல்கள் செய்கிறார்களோ. எனவே உள்ளத்தால் ஈமான் கொண்ட ஒருவர், அதை நாவினால் வெளிப்படுத்திய ஒருவர் தன் அமல்களால் அதை உறுதிப்படுத்துவாரேயானால், அமல்கள் செய்வாரேயானால், அவருக்கு விருந்துக்கிறங்கிற இடமாக நாம் சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் பல வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் என்றெல்லாம் திருமறை குர்ஆனில் ஈமானையும் அமலு ஸாலிஹாத்தையும் இறைவன் சேர்த்து சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த அல்லாஹ்வுடைய இணைப்பின் மூலம் நாம் புரிந்து கொள்கிற விஷயம், ஈமானில் அமல்கள் செய்வது ஈமானை வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இபாதத்துகளை வெளிப்படையாகவே
அது ஈமானுக்கான அடையாளமாகவே அல்லாஹ் சொல்கிறார். உதாரணமாக ஐங்காலம் தொழுகிற தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் யார்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், முதலாவது அவர்களது பண்பாக அல்லாஹ் சொல்வது அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறார் முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி பெற்ற முஃமின்கள் யார்? அவர்களது இபாதத்துகளில் தலையாயதாக இருக்கிற தொழுகையில் அவர்கள் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பித்து அடுத்தடுத்து அவர்களது செயல்பாடுகள் என்ன என்பதை அல்லாஹ் சொல்கிறார். அதுபோல் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், இன்னஸ் ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை என்பது முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. யாரிடத்தில் ஈமானும் அமல் சாலிஹாத்தும் ஒரு சேர இருக்கிறதோ, யாருடைய ஈமான் பலமானதாக இருக்க அவர் விரும்புகிறாரோ, தன் அமல்களால் அந்த ஈமானை பலப்படுத்த விரும்புகிறாரோ, அவர் மீது தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என அல்லாஹ் சொல்கிறார். எனவே பிரதானமாக இருக்கிற தொழுகை என்பது அது ஈமானை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நமக்கும் இணை வைத்தல் அல்லது குஃபுர் இவைகளுக்கு மத்தியில் இருக்கிற உடன்படிக்கை வேறுபாடு என்பதும் அல்லது ஒப்பந்தம் என்பதும் தொழுகையாகத்தான் இருக்கிறது. நான் தொழும் வரை முஃமினாக இருக்க முடியும். எப்பொழுது நான் தொழுகையை விடுகிறேனோ அப்போது இடத்தில் குஃபுர் ஏற்பட்டு விடுகிறது. அதை நான் வளமைப்படுத்தினால், வேண்டுமென்று செய்தால், அதை மறுத்தால் நான் காஃபிராக விடுவேன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அமல்கள் நம்முடைய ஈமானை வெளிப்படுத்தக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈமானை நமக்கு போதித்து தந்திருக்கிறார்கள். அந்த ஈமானுக்கான அடையாளங்களாக இருக்கிற அமல் சாலிஹாத்துகளை போதித்து தந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அந்த வெளிப்பாடாக நாம் அமல்களை செய்வதன் மூலம் அவ்வமல்களை கற்றுத்தந்து அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதும் அவசியமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கு மத்தியில் இருக்கிற உதாரணம் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவருடைய சமூகமாக இருக்கிற நமக்கு மத்தியில் இருக்கிற உதாரணம் என்பது என்ன என்பதை சொல்கிறார்கள். சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதர் ஒரு நெருப்பை மூட்டினார். எப்ப அவர் நெருப்பை மூட்டினாரோ அந்நெருப்பை நோக்கி விட்டில் பூச்சிகள் வெளிச்சத்தை நோக்கி வருகின்றன. அவர் அருகாமையில் அமர்ந்து கொண்டு அவைகளை தடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த விட்டில் பூச்சிகள் அந்த நெருப்பில் விழாத வண்ணம் அதை தடுக்கிறார். ஆனால் அவரது கவனத்தை மீறி, அவரது தடுப்பை மீறி சில விட்டில் பூச்சிகள் அத்தீயிற்குள்ளால் விழுந்து அழிந்து போகிறன, எரிந்து போய்விடுகின்றன. அதுபோலத்தான் நீங்களும். இது நெருப்பு என்பது நரகமாகும். நெருப்பிற்கு அருகாமையில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அந்நெருப்பை நோக்கி, நரகத்தை நோக்கி சாறை சாறையாக வருகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் அந்நரகத்தை விட்டு நான் தடுத்து கொண்டே இருக்கிறேன். எப்படி தெரியுமா? உங்களது பின்னாடையை பிடித்து நான் நரகத்தில் விழாத வண்ணம் இழுத்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நரகத்திற்கு உள்ளால் போய் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக எனது கைகளால் உங்களை இழுத்து பிடிக்கிறேன். ஆனால் என் கையை தட்டிவிட்டு நீங்கள் நரகத்துக்குள்ளால போய் விழுகிறீர்கள் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம் நரகத்தில் போய்விடக்கூடாது, நாம் சுவர்க்கத்திற்குள் தான் நுழைய வேண்டும் என்பதில் எல்லா விதமான ஆர்வமும் எல்லா விதமான வழிகாட்டல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா நபிக்கும் அவர்களது பிரதானமான ஒன்று அங்கீகரிக்கப்படுவதற்குரிய பிரார்த்தனை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருந்தார். எல்லா நபிக்கும் அது உண்டு. லிகுல்லி நபியின் துஆஉன், எல்லா நபிக்கும் அவர் கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்கிற, பதிலளிக்கிற ஒரு பிரத்யேகமான பிரார்த்தனை அல்லாஹ் வழங்கி இருந்தார். எல்லா நபிமார்களும் உலகத்தில் அதை பயன்படுத்தி விட்டார்கள்.
ஆனால் நான் மாத்திரம் அதை என் உம்மத்திற்காக என் உம்மத்தினுடைய விமோசனத்திற்காக, அவர்களது வெற்றிக்காக, அவர்கள் நரகத்தில் விழக்கூடாது சுவர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக அதை நான் பிற்படுத்தி வைத்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த அளவிற்கு இந்த சமூகத்தை நேசிக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நாம் எவ்வாறு நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்பதையும், எப்படியெல்லாம் செய்தால் நரகத்தில் நுழைவோம் என்பதையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அந்த அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும். எனவே அமலு சாலிஹாத்துகளை செய்வது நம் ஈமானை வெளிப்படுத்துவது, அமல்களை கற்றுத்தந்த அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது நம் ஈமானை வெளிப்படுத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஈமானிய வெளிப்பாடாக இருக்கிற அமல்களை இன்றைக்கு நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களோடு எப்படி தொடர்படுத்தி இருந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு முன்மாதிரி அவர்தான். மறுமையை ஆசைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு முஃமினுக்கும் முன்மாதிரியாக இருப்பவர் அல்லாஹ்வுடைய தூதர். உலகத்தை ஆசைப்படுகிற எவருக்கு முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. எனக்கு உலகம்தான் வேண்டும், உலகம்தான் அடிப்படை, உலகத்தின் செல்வங்களும் ஆடம்பரங்களும் ஆசாபாசங்களும் இன்ன பதவிகள் வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் அவருக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. எவர் உலகத்தை வேணுங்கிற அளவிற்கு பயன்படுத்தி மறுமைக்காக அதை பயன்படுத்தி வெற்றி பெற விரும்புகிறாரோ அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்மாதிரி, அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. யார் மறுமையை விரும்புகிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. யார் அமல்களை செய்ய விரும்புகிறாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் நிலைமை என்ன? அமல்களில் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாக சொன்னார்கள். சிறு அடையாளங்கள் நிறைய சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதில் ஒரு அடையாளம் சொன்னாங்க, பேச்சு அதிகமாகி செயல்கள் அமல்கள் குறைந்து விடும். மறுமையுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட பேச்சு தான் நிறைய இருக்கிறது. அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் யார் இவன் யார் என்று அடுத்தவரை பற்றி பேசுகிறோம். எமக்கு அவசியம் இருக்கிறதா அவசியம் இல்லையா, நன்மை இருக்கிறதா நன்மை இல்லையா, பிரயோஜனமானதா பிரயோஜனம் இல்லையா என்கிற எந்த விதமான யோசனைகளும் இல்லாமல் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நமது சிந்தனைகளை, நமது ஆய்வுகளை, நமது திறமைகளை பல விஷயங்களில் வெளிப்படுத்துகிறோம். அதன் விளைவு அமல்கள் குறைந்து போய்விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மறுமையின் அடையாளமாக சொன்னார்கள். கில்லத்துல் அமல், அமல் குறைந்துவிடும், செயல்கள் அதாவது பேச்சுக்கள் அதிகமாகிவிடும். அது மறுமையின் அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் சஹாபாக்கள். ஆனால் அது இன்றைக்கு பொருந்துகிறது போல இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பாதிரு பில் அமால், செயல்களை துரிதப்படுத்துங்கள், அமல்களை துரிதப்படுத்துங்கள். எதற்கு முன்னால் என்று சொன்னால், கடும் இருள்களை போன்ற ஃபித்னாக்கள் குழப்பங்கள் உங்களிடத்தில் வருவதற்கு முன்னால் அமல்களை துரிதப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காலையில் முஃமினாக இருப்பவர் மாலையில் காஃபிராகி விடுகிறார், மாலையில் முஃமினாக இருப்பவர் காலையிலே காஃபிராகி விடுகிறார். அல்லாஹ்வுடைய வார்த்தை. காலையில் முஃமினாக அடைகிறார், சாயந்தரம் காஃபிராகிடுவார். சாயந்தரம் முஃமினாக இருப்பார், காலையில் காஃபிராகி விடுவார். அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்திலே குழப்பங்கள் நிறைந்து போயிருக்கும். தன் ஈமானை பற்றிய சிந்தனையை இழந்த சமூகம். நாம எதை செய்கிறோம், அது நமக்கு பிரயோஜனம் தருகிறதா, மறுமையை பாதிக்குமா பாதிக்காதா என்கிற எந்த விதமான சீராய்வும் இல்லாமல், சுய சிந்தனையும் இல்லாமல் உலகத்தின் அதன் போக்கில் வாழ ஆரம்பித்து விடுகிறவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனுடைய விளைவு மூணாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யபீஉ தீனஹு பிஅரதம் மினத் துன்யா, இந்த உலகத்தின் சில அற்பங்களுக்காக மார்க்கத்தை விட்டு விடுவார்கள். அவர்களில் ஒருவர் உலகத்தின் சில அற்பங்களுக்காக தன் மார்க்கத்தையே விட்டு விடுவார். அந்த அளவுக்கு குழப்பம் நிறைந்துடும். அது ஏற்படுவதற்கு முன்னால் அமல்களை துரிதப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க.
2 அடையாளங்களே, 2 விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒன்று அடையாளம், இன்னொன்று எச்சரிக்கை. அடையாளம் என்ன? அமல் குறைஞ்சிடும். எச்சரிக்கை என்ன? அமலை இப்பவே செய்யுங்கன்னு சொன்னாங்க. இதை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் என்றால், இந்த அடையாளத்தோடு ஒற்றி போகிற நாம், இந்த அடையாளங்கள் எல்லாம் சரிபட்டு போகிற நாம் இந்த அளவுக்கு அமல்களை துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். அமல்கள் விஷயத்தில் நாம எந்த அளவுக்கு செயல்படுகிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். நபிகளாருடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையை நாம 3ஆ பிரிக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையை 3ஆக பிரிக்கலாம். இந்த 3 வாழ்க்கையிலையுமே அமல் இருந்தது. முதலாவது, ரசூலுல்லாஹ் நபியாவதற்கு முன்பு இருக்கிற மக்கா மக்களோடு வாழ்ந்த 40 ஆண்டு கால வாழ்க்கை. 40 வருஷம் ரசூலுல்லாஹ் அந்த மக்களோடு வாழ்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அமல் செய்து கொண்டிருந்தார்கள். ஹதீதுகளில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்னால் ஹஜ் செய்தார்கள். ஸஹீஹ் புகாரி முஸ்லிமில் பதியப்பட்ட செய்தி. ஆனால் அப்போ ஹஜ் கடமையாகலை. ஐயாமுல் ஜாஹிலிய காலத்து மக்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்களோ அந்த அடிப்படையில் அவர்கள் காபத்துல்லாவை தவாப் செய்வதும் இன்ன பிற செயல்பாடுகளை செய்வதும் இது மாதிரி அமைப்பிற்கு ஹஜ் என்கிற கிரியைகளை செய்து வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்னால் 40 ஆண்டு காலங்களில் அச்செயலை செய்து வந்தார்கள், செஞ்சாங்க. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளில் வருடா வருடம் நோன்பு வைக்கிற இபாதத்தை செய்து வந்தார்கள் நபியாவதற்கு முன்னால். ஆனால் ஏன் வைக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது. நபியாவதற்கு முன்னால் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளில் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு என்கிற இந்த இபாதத்தை செய்து வந்தார்கள். ஐயாமுல் ஜாஹிலிய காலம் என்பது ஒட்டுமொத்தமாக கெட்டது என்று நம்மால் சொல்லிட முடியாது. சில நல்லதும் இருக்கிறது. அதில் எது நல்லதோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துக்கிட்டாங்க. அதில் சில இபாதத்துகள் இருக்கிறதா, அந்த இபாதத்துகள் நலவாக இருக்குமானால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்தாங்க. அதில் நோன்பு என்பது இருக்கிறது. அதுபோல உம்ரா அல்லது ஹஜ் என்கிற சில இபாதத்துகளை அவர்கள் செய்தார்கள். அதை நல்லதா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க. தான தர்மங்கள் செய்தார்கள். இது மாதிரியான நல்ல காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபியாவதற்கு முன்னால் செய்து வந்தார்கள். நபியான பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் தொடர்ந்து நோன்பு வைத்து வந்தார்கள். நபியானதுக்கு பின்னால் அந்த உடலை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. தான தர்மங்களை அள்ளி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அவர்களுக்கு மிஅராஜின் மூலம் தொழுகை கடமையானதோ அக்கடமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிற்பகுதி 3 ஆண்டு காலங்களில் தொழுது வந்தார்கள். தொழுகையின் சட்டங்கள் இறக்கப்படுவதற்கு முன்னால், தொழுகையின் நேரங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுவதற்கு முன்னால், தொழுகையின் முறைகள் கற்றுக் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது, ரசூலுல்லாஹ் எல்லா தொழுகையுமே 2 தொழுவாங்க. குறிப்பாக இப்போ 4 ரக்காத்தின் எது பின்னால் சட்டமாக்கப்பட்டதோ அந்த தொழுகைகளை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தான் தொழுது வந்தாங்க. மக்காவில் 3 வருஷம். தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால், தொழுகையின் ரக்காத்துகளும் முறைமைகளும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 ரக்காத்துகளாக எவைகளை கடமையாக்கினானோ அவைகளை ஊரில் செய்யுமாறும், பயணம் மேற்கொண்டால் அந்நான்கு ரக்காத்துகளை ரசூலுல்லாஹ் வளமை போல் 2 தொழுததை போல அவர்கள் தொழுது கொள்ளுமாறும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டம் இறக்கிறார். 4 ரக்காத் தொழுவுறீங்க, 2 தொழுவுறத பயணத்தில் தொழுதுங்க. ஊரில் இருக்கிறீங்களா 4 தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டம் இறக்கிறார். தொழுகையின் முறைமைகளும் சட்டத்திட்டங்களும் நேரங்களும் முறையாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது வந்தார்கள். காபத்துல்லாவிற்குள்ளால் தொழுது வந்தார்கள். பல செய்திகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துக்கு மேலே ஒட்டக குடலை போடப்பட்ட சம்பவத்தை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், சுஜூது செய்தார்கள்.
அவரோடு காபிர்களும் சுஜூது செய்த சம்பவங்களை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல் செய்து வந்தார்கள். மதீனாவிற்கு செல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் ஒவ்வொரு இபாதத்தும் அமலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மூலமாக இந்த சமூகத்திற்கு இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதை முன்னின்று செய்தவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இபாதத்துகளை காட்டிலும் மிக விரும்பிய இபாதத்தாக இருந்தது தொழுகைத்தான். எனவே தான் நபிகளாருடைய 2 வார்த்தைகள் ஹதீதுகளில் பொன்னெழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய உள்ளார்த்தத்தை ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு விரும்பி இருந்தால் புரிந்திருந்தால் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை பார்த்து சொன்ன வார்த்தை, யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிலாலே தொழுகையின் மூலம் எங்களுக்கு நீ இளைப்பாறுதலை ஏற்படுத்தி மன நிம்மதியை ஏற்படுத்தி. அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தை சகோதரர்களே, தொழுகைக்கான அதானை நீ கொடுப்பதன் மூலம் எங்களுக்கு நீ மன நிம்மதியை ஏற்படுத்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருந்தால் தனக்கான வேலையை அவர்களே செய்து கொள்வார்கள். ஆயிஷாவுடைய ஸ்டேட்மெண்ட். ஒரு கணவராக வீட்டுடைய தலைவராக இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் அவர் வீட்டில் இருந்தால் அவருக்குரிய வேலையை அவங்க செஞ்சுக்குவாங்க. விருந்தாளிகளை உபசரிப்பார்கள், சில நேரங்களில் எங்களுக்கு உதவி செய்வார்கள். இப்படி இருக்கும்போது அதான் சொல்லப்படுவதை கேட்டுவிட்டால் செய்து கொண்டிருக்கிற வேலைக்கோ எங்களோடு பேசிக் கொண்டிருந்தாலோ எதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் அடுத்த நிமிஷம் எழும்பி போய்விடுவார்கள். ஆயிஷா சொல்றாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரா வேலையை விட்டுடுவார், பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா பேச ஸ்டாப் பண்ணிட்டு நேரம் பள்ளிக்கு போயிடுவாங்க. ஏனென்றால் அதானை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன நிம்மதி அடைந்தார்கள். அது என் இறைவனை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனவும் அது எனது மனதிற்கான நிம்மதி எனவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் என்கிற செய்தியை நாம ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் நிலைமை என்ன? பல பள்ளிகளில் பல ஜமாத், ஒரு பள்ளியில் பல ஜமாத் நடக்கும். அல்லாஹ் பாதுகாக்க. சில நிர்பந்தங்களுக்காக, சில தேவைகளுக்காக, சில காரணங்களுக்காக நாம் ஜமாத்தை பிற்படுத்துகிறோமா? மார்க்கம் அதற்கான அனுமதியை காரண காரியங்களோடு வழங்கி இருக்கிறது. இல்லை என்றால் நாம் பாவிகள் என்பதை நீங்களும் நானும் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். ஜமாத்தை பிற்படுத்துவது ஒரு முஃமினுக்கான அழகல்ல. தொழுகையை வீணடிப்பது, தொழுகையை காரணமின்றி தாமதப்படுத்துவது ஒரு முஃமினுக்கான பண்பல்ல, அது முனாஃபிக்குக்கான பண்பு என அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சூரியன் மறையும் வரை அவர் காத்திருப்பார். சூரியன் மறைவதற்கு சில வினாடிகள் இருக்கிற போது நேர வந்து கோழி கொத்துறது போல தொழுது கொண்டு போவான். முனாஃபிக்கை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இபாதத்துல அமல் செய்யறதுல அவனுக்கு எந்த ஆர்வமும் இருக்காது, ஆசை இருக்காது, விருப்பம் இருக்காது, சோம்பேறியாக தொழுவான், இபாதத்துகளை செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு முஃமின் அப்படி இருக்கக்கூடாது. அதான் சொல்லப்படுவதை கேட்டுவிட்டால் அவனது அடுத்த சிந்தனை பள்ளிவாசலை நோக்கி செல்வதாகவும் இறைவனை சந்திப்பதை நோக்கி விரும்புவதாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தை, அரிஹ்னா யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலா. தொழுகையை கொண்டு, அதன் அழைப்பை கொண்டு நீ எங்களை சந்தோஷப்படுத்து, இளைப்பாறுதல் படுத்து. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னது, ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா. என் கண்குளிர்ச்சி என்பது தொழுகையில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சொல்றான், எனக்கான கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சொல்றான், எனக்கு மன நிம்மதி வேணுமா, நான் தொழுவேன். இன்னைக்கு மனுஷனுக்கு மன நிம்மதி தேவை, தொழுகையை தவிர வேற எல்லாத்தையும் செய்யும். நபிகளார் போருக்கு செல்லும் போதும் தொழுவார்கள், போர்லேருந்து திரும்பி வந்தாலும் தொழுவாங்க, சந்தோஷம் கிடைச்சாலும் தொழுவாங்க, தோல்வி கிடைத்தாலும் தொழுவார்கள். எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஒரு முஃமினின் ஆயுதமாக அடையாளப்படுத்தினார்கள். இன்றைக்கு எல்லா அமல்களிலும் பிரதானமாக இருக்கிற இந்த அமல் இஸ்லாமிய சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து மனமிழந்து போயிருக்கிறது. நிறைய பேர் கடமைக்கு தொழுகிற சகோதரர்களே, அமலை கடமைக்கு செய்கிறோம்.
ஜகாத்தை கடமைக்கு செய்கிறோம், நோன்பை கடமைக்கு செய்கிறோம், தொழுகையை கடமைக்கு செய்கிறோம், ஹஜ்ஜை கடமைக்கு செய்கிறோம், உம்ராவை கடமைகளுக்காக செய்கிறோம். கடமை அல்ல, இன்பம், ஆர்வம், ஆசை என்கிற அமைப்பில் அச்சமும் ஆர்வமும் ஒரு சேர செய்யப்படுகிற இபாதத்து தான் பரிபூர்ணமான பலனை ஏற்படுத்துகிற இபாதத் என இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அல்லாஹ் சொல்கிறார், சொர்க்கமுடைய மக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ, படுக்கையிலிருந்து அவர்களது விலா எலும்புகளை உயர்த்திக் கொள்வார்கள். சஹருடைய நேரம் வந்துவிட்டால், தஹஜ்ஜுடைய நேரம் வந்துவிட்டால் அவங்களால தூங்க முடியாது, எழும்பிடுவாங்க. எழும்பி அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள், இபாதத்துகள் செய்வார்கள். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, ஆசையோடும் பயத்தோடும் தங்கள் இறைவனை அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், தொழுவார்கள், இபாதத்துகளில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட அமல்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். எனவே இபாதத்துகள் அதிகமாக குறைந்து போயிருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதை நாம் ஒவ்வொருவரும் அவருடைய தன்னளவில் இபாதத்துகளை அதிகப்படுத்தவும், அதை சீர்படுத்தவும், அதை பலப்படுத்தவும் நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம்மை ஆக்கி அல்புரிவானாக. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய சகோதரர்களே, இந்த ஜுமாவுடைய முதல் உரையில் அல்லாஹ் நமக்கு ஈமானை வழங்கி இருக்கிறான். அந்த ஈமானை மரணம் வரை பாதுகாப்பது அவசியம். அத்தோடு அதை வெளிப்படுத்த எங்கெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்கிறதோ அங்கெல்லாம் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதில் பிரதானமானவை அமல்கள் மூலம் நாம் ஈமானை வெளிப்படுத்துவது. அமல்களை கற்றுத்தந்து அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதன் மூலம் நாம் நம்முடைய ஈமானை வெளிப்படுத்துவது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமல்களை எப்படி நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள், அவங்க எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார்கள் என்பது பற்றிய சில தகவல்களை நாம் பார்த்தோம். இஸ்லாம் வெறுமனே அமல்களை மாத்திரம் நமக்கு சொல்லித்தந்த மார்க்கம் அல்ல, வாழ்வியலையும் சொல்லித்தந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இபாதத்துகள் இருந்ததோ அந்த அளவுக்கு உலகம் சார்ந்தும் இருந்தது. சாதாரண நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கிற விஷயங்களில் கூட அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மேற்கத்திய கலாச்சாரங்களையும் முஸ்லீம் அல்லாதவருடைய கலாச்சாரங்களையும் பெரிதென கருதி தங்களது சில செயல்பாடுகளில் விஷயங்களில் ஈடுபடுத்தி கொள்ள விருப்பம் தெரிவித்து கொண்டிருக்கிறது. அதில் பல விஷயங்கள் இருந்தாலும் பிரதானமானவை இஸ்லாமிய திருமணங்கள். இன்றைக்கு இஸ்லாமிய திருமணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பல திருமணங்கள் வேதனையோடு பதிவு செய்கிற திருமணங்களாகத்தான் இருக்கிறது. அங்கே இஸ்லாமே இல்லை. நிறைய திருமணங்கள் இஸ்லாமிய திருமணங்களாக இல்லை. குறிப்பாக திருமணங்களில் பெரும் பங்கு வகிக்கிறவர்கள் பெண்கள். அவர்கள் திருமணங்களை எப்படி அணுகுகிறார்கள் என்பதை பெண்கள் அல்லாஹ்வை பயந்த வண்ணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆண்களும் அப்படித்தான். ஆனால் திருமணம் என்பது பெரும்பாலும் பெண்கள் தான் அங்கே அதிகம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், அதிகமாக அதில் ஈடுபடுகிறார்கள் என்கிற அடிப்படையில் திருமணம் சார்ந்த பெண்களுடைய நிலைப்பாடுகளை நாம் வேதனையோடு கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பல பெண்கள்
திருமணம் என்கிற போது பல சுன்னாக்களை விட்டு விடுகிறார். அதில் மிக முக்கியமானது ஹிஜாபு தூரப்படும். பல பெண்கள்கிட்ட திருமணம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது தான் வீட்டு திருமணமாக இருந்தாலும் சரி, அடுத்த வீட்டு திருமணமாக இருந்தாலும் சரி, முதல்ல திருமணம் வந்தால் ஹிஜாபை கலட்டி வைத்து விடுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை குறை சொல்வதற்காக அல்லது உங்களது குற்றங்களை இங்கே பட்டியலிடுவதற்காக அல்ல. இஸ்லாமிய சமூகத்தினுடைய நாளொரு மேனி இந்த நிலைப்பாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், வசதி படைத்தவர்களுடைய திருமணங்களில் ஒரு சமயத்தில் நடந்து கொண்டிருந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சாதாரண திருமணங்களில் கூட இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுன்னா அடிப்படையில் திருமணம் செய்ய வேண்டும் நினைப்பவர்கள் கூட பள்ளிவாசலில் திருமணம் செய்து விடுகிறார்கள். மண்டபத்தில் போனால் மாறிவிடுறாங்க. அதில் மிக முக்கியமாக எடுக்கப்படுவது ஹிஜாப். பெண்ணிற்கான பாதுகாப்பாக எந்த ஆடை இஸ்லாம் சொல்கிறதோ அந்த ஹிஜாப் என்கிற ஆடையை ஒரு பெண் துறக்க முற்பட்டு விடுகிறாள் திருமணத்தில். இன்னும் வேதனை என்னன்னா, திருமணம் செய்யப்படுகிற பெண்ணை கட்டாயப்படுத்தி ஹிஜாப்லேருந்து வெளியெடுத்துறாங்க. ஒரு பெண் சுன்னா அடிப்படையில் வளர்க்கப்பட்டு சுன்னா அடிப்படையில் படித்து ஹிஜாப் போடணும் என்று விரும்பினால் குடும்பமாக சேர்ந்து நீ ஹிஜாப் போடக்கூடாது, பெண்ணுனா இப்படி தான் இருக்கும், அடையாளம் தெரியணும் என்கிற அமைப்பில் ஹிஜாபை விட்டு வெளியேற்றி விடுகிறாள். ஆபரணங்கள் அலங்காரங்கள் வெளித்தெரிய மண்டபங்களுக்குள்ளால் சுற்றி திரிகிறார்கள். அல்லாஹ் சுற்றி போகிறான். யார் மஹரம், யார் அஜ்னபி, யாரிடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டும், யாரிடத்தில் ஆபரணங்களை காட்ட வேண்டும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் மண்டபங்களுக்குள்ளால் சுற்றி திரிகிற பல பெண்களை இன்றைக்கு திருமண வைபவங்களிலே பார்க்கிறோம். இது இஸ்லாமிய திருமணம் தானா என்று கவலைப்படுகிற அளவிற்கு, ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கிற அளவிற்கான பெண்களின் சூழலை பார்க்கிறோம். இதை பல நேரங்களில் பெண் வீட்டார் கண்டுகொள்வதில்லை, ஆண் வீட்டாரும் கண்டுகொள்வதில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த வழிகாட்டியாக இருந்து திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வருகிற போது மிக சரியாக வருகிற பல பெண்கள், பல ஆண்கள் திருமண வைபவங்களில் போய்விட்டால் மாறிவிடுகிறார்கள். வேதனையான விஷயம் என்ன, பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, பள்ளிவாசலில் ஹராம் நடக்காது, தப்பான விஷயங்கள் ஏற்படாது, சைத்தானிய ஊடுருவல்களுக்கான சந்தர்ப்பங்கள் குறை. ஆனால் அங்கே பேணுதலாக வரக்கூடிய பல ஆண்களும் பெண்களும் சைத்தானிய செயல்பாடுகள் எங்கே அதிகம் ஏற்படுகிறதோ அங்கே ஃப்ரீயாக போகிறாங்க. இளம் வயது பெண்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், இளவயது ஆண்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இளம் வயதில் திருமணம் முடித்த புது தம்பதிகள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். உங்கள் அலங்காரங்களை காட்டுவதற்கோ உங்களுடைய ஆடம்பரங்களை, உங்களுடைய நகைகளை, ஆபரணங்களை வெளிக்காட்டுவதற்கு ஒரு இடமல்ல திருமணம். அல்லாஹ்வை பயந்து திருமணத்திலே நாம் அந்த வைபவங்களை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு சர்வசாதாரணமாக மேற்கத்திய கலாச்சாரங்களும் குறிப்பாக இந்த கேரளா கலாச்சாரமும் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ஊடுருவிக் கொண்டே வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நாம் நேசிக்கிறோம். நேசிப்பதற்கான அடையாளங்களை வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டில், நாம் குடிக்கிற தண்ணீரில், நாம் போடுகிற செருப்பில், நாம் கழிக்கிற அன்றாட தேவையில் என்பது முதற்கொண்டு பெரும் பெரும் செயல்கள் வரை அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவை, செயல்பாடுகளை எப்போது நாம் சரியாக பாதுகாக்கிறோமோ அப்போதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று அர்த்தம். கொடி பிடிக்கிறதுனால, கோஷங்கள் போடுறதுனால, கண்டனங்களை தெரிவிப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சுன்னாவை, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதல்களை, பேணுதல்களை நாம் வெளிப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு செயலிலும் அதை வெளிப்படுத்த வேண்டும். சின்ன சின்ன விஷயம் முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் அதை உள்ளார்ந்து அதனுடைய சாதக பாதகங்களை புரிந்து நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது இபாதத்துகளை சீர்படுத்துவதைப் போலவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவின் மூலம் நாம் நம்மை சீர்படுத்த அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதரை
இன்னும் அதிகமாக நேசிப்பதற்கும் அந்நேசிப்பை வெளிப்படுத்தி முறையான அடிப்படையில் வெளிப்படுத்தவும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும் வ அன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வலதுகுருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.